வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கான ரிவ்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சேம் ஆலியா கட் தான். ஆலியா கட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு டைம் வர ஆலியா கட் அகைன் வரவே வராது. புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஆலியா கட் புதுசாக பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரே சேம் பேட்டர்ன் வரவே வராது. ஸோ இது நம்மளுக்கு இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. எஸ் இருக்கா, எம் இருக்கா, எல் இருக்கான்னு கேட்குறீங்க. கிடையாதுங்க. இது ஒரே சைஸு எக்ஸ்எல் மட்டும்தான். செஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 44 வரும். 44 அப்படிங்கிறது டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். செஸ்டோட சைஸ் 44 தான், டபுள் எக்ஸ்எலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆலியா கட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது என்ன மெட்டீரியல் கேட்குறீங்க. இது ரயான் மெட்டீரியலோட மிக்சட். ஆக்சுவலி ரயான் மெட்டீரியல் கிடையாது. இப்போ ரயான் மெட்டீரியல்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் அயன் பண்ணி தான் வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டு தான் வேர் பண்ண முடியும். காட்டனாக இருந்தாலும் சரி, ரயானா தான். ஏன்னா சுருக்கம் விழுந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் விழாது, ஒன்றும் விழாது. துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாலிஸ்டர் துணினா நீங்கள் உடம்புல போடவே முடியாது, ஒரு மாதிரி குத்தும். கரெக்டுங்களா? அதுதான் பாலிஸ்டர் துணி. இது வந்து பாலிஸ்டர் கிடையாது. ஏன்னா இது போடும் போதே நமக்கு தெரியும், இது போட்டதே தெரியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. ஏன்னா பாலிஸ்டர்னால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது தெரியும் எனக்கு. லைலான் துணின்னு சொல்லுவாங்க, அதுதான் பாலிஸ்டர். அது கிடையாது இது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெகுலர் யூஸ்க்காக நீங்கள் தாராளமாக அயன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ணணும். சும்மா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கலர் போகாது, சாயம் போகாது. இந்த சமிக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சமிக்கி ஒர்க்கும் போகாது, அப்புறம் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் போகாது, எதுவுமே போகாதுங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் கலர்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி கலர் மாதிரி, க்ரீன், லைட் க்ரீன் மாதிரி இது வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஷேடில் வரும். இதான் காஃபி கலர். ஆமாம், அது பாச கலர், இதா காஃபி கலரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரு. இப்படி தாங்க இருக்கும். அதோட வியூ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அதோட வியூ. பார்த்துக்கோங்க. எல்லாருமே கேட்குறீங்க, அக்கா இந்த டாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். இது உள்ளே பாருங்கள், உங்களுக்கு ஓரத்தில் ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த ஒரு ஸ்டிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல், எம், எஸ், எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லோரும் நம்ம நார்மலாக நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா சைடில் கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்காக ஒரே ஒரு தையல் போட்டு பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் தாராளமாக பிரிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் சைஸுக்கு வேண்டியிருந்த அளவுக்கு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அதோட வியூ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ குட்டி குட்டி ஃப்ளார் போட்டது அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ குட்டி குட்டி மிரரில் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராமா க்ரீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டில் என்னடி இது காஃபி கலர், லைட் காஃபி கலரில், ஆமாம் மிக்சடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர், அது பர்பிள் கலரில். இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படிக்கா இருக்கும்னு கேட்குறீங்க. பேக்கும் இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டும் இப்படி தான் இருக்கும். ஆமாம், ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த ஆலியா கட் டிசைன் போட்டிருக்கோம், பேக்கில் அது போட்டிருக்காது, எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டு ஒரு மிக்சட். இதற்கு நீங்கள் லெகின்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லெகின் வேணால் போட்டுக்கலாங்க. ஸோ மிக்சடாக தான் இருக்குது இந்த மாதிரி. பிளாக் போடலாம், லைட் ஆரஞ்சு மாதிரி போடலாம். இது எல்லோ கலர், வெந்தய கலர், எல்லோ கிடையாது, வெந்தய கலர். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? குட்டி குட்டி ஃப்ளார், ஃபுல்லாக ஃப்ளார் போட்டது தான், செம்பருத்தி பூ மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கு. பேக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டாப், ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலரில் இந்த மாதிரி நல்லா இருக்குது, ஆஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, க்ரீன் கலர். இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? நமக்கு அதே மாதிரி ஆலியா கட் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னால் கேட்குறீங்க, முன்னால் கேட்குறீங்க, இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆலியா கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம், பாப்பா டான்ஸ் பண்ணியிருப்பா, மாற்றி போட்டு. அது இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க. கொடக்க முந்திரி பறக்க அந்த சாங்கு
இப்போ வரைக்கும் எனக்கு அது ஃபோட்டோ எடுத்து அவைலபிளான்னு கேட்குறீங்க, கிடையாது. நமக்கு ஒரு டைமும் ஆலியா கட் மாறிட்டே இருக்கும். நம்ம ஆலியா கட் எடுத்தால் நமக்கு ஸ்டாக் நிற்கவே நிற்காது, போய்கிட்டே. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20ன்னு பல்காக எடுப்பாங்க. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னா நமக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு சோல் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஆலியா கட் வந்து நீங்கள் பழைய டிசைன் கேட்டிங்கன்னா எங்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது, புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். இது அடுத்தது இது என்ன கலர்னே சொல்ல தெரியல, ஆஷு, பிளாக்கு, ஒயிட்டு மிக்சடாக இருக்குது. இது ஒரே மாதிரி க்ரீன் கலரில் குட்டி குட்டி ஃப்ளவர் போட்ட மாதிரி அழகாக இருக்குது. இதோட வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா அழகாக இருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்க சமைக்கி நல்லா கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லை, அங்கங்கே. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அக்கா கஸ்டமர் வேர் பண்ணி ஏதாவது ரிவ்யூ இருக்காக்கான்னு கேட்குறீங்க. ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கில் போய் பாருங்கள், கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ இல்லை, கஸ்டமர் ரிவ்யூ கேட்குறீங்க. பிக்கு வந்து கஸ்டமர் எப்படி, அது நம்ம கஸ்டமர்கிட்ட போய் நம்ம எனக்கு ரிவ்யூ கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அவங்க இஷ்டத்தை கொடுத்தா கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ ட்ரெஸ் நல்லா இருக்குக்கா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நான் போட்டிருப்பேன் ரிவ்யூ. நிறைய பேரோடது போட டைம் இல்லை, பட் நான் ஒன்றுனா போடுறேன் நான். இது பாருங்க சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு காஃபி கலர், அது கிரீன் கலர். இது காஃபி, இது கிரீன் பிஸ்தா கலர், இது வந்து காஃபி கலர். இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர். இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது எல்லாருமே நார்மலாக வேர் பண்ணுறதுக்கு ஒரு காமனான ப்ரைஸில் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். இது கிளாத்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தீக்ஷு தொட்டு பாரு, செமையாக இருக்குது. இதெல்லாம் இது எப்படி சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கிளாத்து. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான கலர், பர்பிள் கலர், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பர்பிள் கலர்னாலே பயங்கரமான ஃபாஸ்ட் மூவிங். லாவெண்டர் கலர் எடுக்க நமக்கு நிற்கவே நிற்காது. பட் ஆனால் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் எது வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 ரூபா மட்டும்தாங்க. அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக 60 ரூபா டெலிவரி சார்ஜஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் தமிழ்நாடை தாண்டி அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் டெலிவரி சார்ஜஸ் ஆகும். ஸோ இதோட கலர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர், காஃபி கலர், இப்போ நான் காமிச்சது ஒரு பர்பிள் கலர், அதில் இன்னொரு கலர் சூப்பராக இருக்குது, ஆஷ் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிளைன் டாப் வேணும்னு கேட்டிங்க. பிளைன் நம்மக்கிட்ட ஸ்டாக் கிடையாது, ஏன்னா அங்கேயுமே குடோனில் கிடையாது. இருந்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். க்ரீன் கலர், ஒரு மாதிரி பர்பிள் கலர், காஃபி கலர், ப்ளூ கலர். இது க்ரீனா? க்ரீன் எல்லாமே காமிச்சிட்டல, க்ரீன் மட்டும் காட்டணுமா? இது பாருங்கள், ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ப்ளைனு இடத்துல நல்லா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் இது போடலாம், லெகின் போடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதில் எது பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியிற காமிச்ச ஆலியா கட்லேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 299 ரூபா. டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே 60 ரூபா, தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா, பெங்களூர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100 ருபீஸ். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மறக்காமல் இது பண்ணுங்கள். தென் அதுவும் இல்லாமல் என்னோட சேனலை அம்மா பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வரும். இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் நிறைய நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கிட்டோம். நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்கக்கா, அவங்க சொல்லி தான் உங்களோட பேஜ் தெரியும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவில் நல்ல ஒரு சாரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஹாட் கேக் சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி ஃபுல்லாக ஸ்டோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அகெயின் இப்போ நம்ம ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். அதை நம்ம ஒரு ரிவ்யூவாக போடலாம் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.